ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூஜா டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட சேனலில் நிறைய பூஜா டிப்ஸ் இருக்குது. நீங்கள் வேணால் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நான் சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பொழுதுமே நம்ம படங்களை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறேன். இதுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். அதோட கூடயே நார்மலான நம்ம கடைகளில் கிடைக்கிற சுவாமி மஞ்சள் பொடி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது குழம்பு மஞ்சள் பொடி கிடையாது. இதோட கூடயே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையான சந்தனம். இந்த சந்தன பொடியை நான் மந்திராலயத்தில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருந்தது. இதோட கூடயே கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கிறேன். சிலர் வாசனை திரவிய பொடி போடுவாங்க. அது இப்போ என்கிட்ட காலி ஆகிடுச்சு, அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ஜவ்வாது எனக்கு பேஸ்ட்டாக தான் இருக்குது. எனக்கு பொடி கிடைக்கல, இங்கே இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்குது. அதனால் நான் அதுலேருந்து கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீரில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா நாமக்கட்டி ஊற வச்சுருக்கேன். அதோட கூடயே கொஞ்சமாக விபூதி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பளிச்சிட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது கூடயே கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் பன்னீரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா பாண்டுரங்கன் கோயிலில் கொடுத்தது. கோயிலில் வெளியே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே வாங்கினது ரொம்ப ரெட் கலரில் நல்லா அழகாக இருந்தது. அதனால் இப்போ அந்த குங்குமத்தை தான் நான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணி படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கும் பொழுது தான் நல்லா மங்களகரமாக பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். நம்ம முதல்ல விநாயகருக்கு தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும், வேறு எந்த சாமிக்கும் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விநாயகரை அலங்காரம் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற சுவாமி படங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும். விநாயகருக்கு நம்ம விபூதி வைக்காமல் மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது. அதனால் நான் விபூதி வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் வச்சுட்டு அதோட கூடயே குங்குமமும் நான் வச்சுக்கிறேன். எப்பொழுதுமே மஞ்சள் குங்குமம் கீழே இருந்து மேல் நோக்கி தான் வைக்கணும். அதே மாதிரி ஒற்றை படையில் தான் வைக்கணும். ரெட்டை படையில் முடிகிற மாதிரி வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ரெட்டை படையில் வச்சிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வேறு ஒரு இடத்துல ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் எல்லா படத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். இப்போ விநாயகர் கூட பார்த்திங்கன்னா நான் நெற்றியில் வச்சுட்டு கீழே இருந்து மேல் நோக்கி தான் வச்சுட்டு வரேன். குங்குமம் கூட பார்த்திங்கன்னா நல்ல நறுமணமான குங்குமம், இந்த தாழம்பூ குங்குமம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப வாசனையாக இருக்கும். எப்போவுமே பூஜை ரூம் நல்லா கமகமன் வாசனையாக இருக்கணும். அப்போ தான் தெய்வம் குடியேறும். சிலர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் ஒட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சுத்தமாக அழகாக மஞ்சள் குங்குமம் வைங்க. நீங்கள் இதை பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதை மாற்றிக்க மாட்டீங்க. ஏன்னா அது பார்க்கும் பொழுது ரொம்ப மங்களகரமாக நமக்கே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன்.
அதே போல் இறந்த நம் முன்னோர்கள் படத்தையும் பூஜை அறையில் சின்ன சைஸாக இருந்தாலும் கூட வைக்கக்கூடாது. சிலர் வந்து ஃபோட்டோ ரொம்ப சின்னது தானே, கொஞ்சமாக தானே இருக்குது, சின்னதாக இருக்கே, குட்டியாக இருக்கே, வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. என்னதான் அவங்க நம்மளுடைய தாய் தகப்பனாக இருந்தாலும் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மனித பிறவி தான். அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் அவங்கள வந்து நம்ம கடவுளோட இடத்துல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடவுளோட இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தெய்வீக சக்தி வந்து நிலைத்திருக்காது. தெய்வீக சக்தி நிலைத்திருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வரமாட்டாங்க. அதனால் எப்பவுமே இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி தான் வைக்கணும். என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. தெற்கு நோக்கி தான் என்னுடைய மாமியார் மாமனார் ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். கிழக்கு நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன். ரொம்ப நாளாகவே எனக்கு மகாலட்சுமி சிலை வாங்கணும் அப்படின்ற ஆசை. நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே ட்ரை பண்ணேன். என்னால் கரெக்டாக அம்மனுடைய சிலையை வந்து வாங்கவே முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் நான் சீரடிக்கு போயிருந்தப்போ இந்த அம்மனுடைய சிலையை பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாலட்சுமி அவ்வளோ அம்சமாக இருந்தாங்க. அதனால் அதை வாங்கிட்டேன். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதில் வந்து சொம்பு வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருந்தேன். அதுலேயும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நானும் நிறைய வீடியோஸ்லேயே ஆன்சர் பண்ணியிருந்தேன், கமெண்ட்ஸ்லேயே ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து 2 குலதெய்வம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பெண் குலதெய்வம் ஆண் குலதெய்வம் அப்படின்னு 2 குலதெய்வங்கள் இருந்தால் 2 பேருக்குமே தனித்தனியாக சொம்பு வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 குலதெய்வங்கள் இருக்கும் பொழுது 2 பேரையும் சேர்த்து வணங்கினாதான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம காமாட்சி தீபம் எப்படி ஏற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். காமாட்சி தீபத்துக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு மகாலட்சுமியோட ஹிருதய கமல கோலம் தான் போட்டுக்கிறேன். ஹிருதயம் அப்படின்னா ஹிருதயம், கமலம் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். இந்த கோலத்தை போடும்போது மகாலட்சுமி எழுந்தருளி வாசம் புரிவாங்க அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 8 இதழ்கள் இருக்கும். இந்த 8 இதழ்களும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வதா ஐதீகம். இந்த ஹிருதய கமல கோலம் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக அட்சதை தூவி நம்ம வந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம கேட்டது கிடைக்கும். சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவாகவே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோலத்தை போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கோலத்தை நம்ம தொடர்ந்து போடலாம். துளசி மாடத்திலையும் கணபதி ஹோமம் செய்கிற இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக போடலாம். இந்த கோலத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வாசல்லலாம் போடக்கூடாது. கால் மிதிப்படாத இடமா பார்த்து தான் போடணும். ஏன்னா இதில் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அஷ்டலட்சுமிகளும் குடியிருக்கிறாங்க. அதனால் இதை பூஜை அறையில் கால் படாத இடத்துல போடுறது தான் விசேஷமாக இருக்கும். இந்த அக்ஷய பாத்திர வழிபாடும் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு மண் பாத்திரத்தில் தான் வச்சுருந்தேன். அந்த மண் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஊறி ஃபுல்லாக கொட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக வெளியே லீக் ஆகிட்டு இருந்தது. அதனால் உப்பு விற்கிற பீங்கான் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்டீம் அப்படின்னு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் அக்ஷயம் அப்படின்னும் எழுதிக்கலாம். நீங்கள் இந்த உப்பை கொட்டும் பொழுது அக்ஷயம் 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 அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு கொட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி குங்குமத்தை கொஞ்சமாக பன்னீர் விட்டு கரைச்சிக்கோங்க, தண்ணி விட்டு கரைக்காதீங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டீம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு கொட்டிக்கலாம். இதை வந்து நான் என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமான தடை ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக இது வந்து நிறைவேற்றி கொடுக்குது.
இந்த அக்ஷய பாத்திர வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணதுனால சொல்கிறேன், இது ஒரு கண்கண்ட மருந்து அப்படின்னு தான் சொல்வேன். நீங்கள் கண்டிப்பாக பூஜை ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரம் வச்சுட்டு நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த அக்ஷய பாத்திரத்துக்கு மேலே வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். மறுநாள் வந்து நீங்கள் எடுத்து என்ன செலவு பண்ணுறீங்களோ அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த பலன் வந்து உங்களால் வந்து அனுபவபூர்வமாக வந்து உணர முடியும். இதுக்கு மேலே வந்து நான் ரூபா நோட்டு தான் வச்சுருக்கேன். இது எங்கிட்ட இருந்தது. உப்பில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கலர் போயிடுச்சு. நான் வைக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக இருந்தது. அது மேலே 2 மஞ்சள் கிழங்கு வச்சு வைக்கிறேன். அக்ஷய பாத்திரத்தை கீழே வைக்கக்கூடாது. அதனால் ஒரு பித்தளை தட்டு நிறைய பச்சரிசி பரப்பிக்கிறேன். பச்சரிசியோட கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், அக்ஷதை இது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அக்ஷதை போட்டு தான் வைக்கணும். அதனால் நீங்கள் பூ போடும் பொழுது இதுக்கும் சேர்த்தே போட்டுக்கோங்க. 1 ரூபாய் நாணயமும் நான் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம் வச்சுக்கிறேன். இந்த உப்பை வந்து நீங்கள் 15 நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையோ மாற்றிக்கலாம். இந்த உப்பை நீங்கள் கண்டிப்பாக சிங்கில் தான் கொட்டணும். நீங்கள் வந்து சமையலுக்கு வந்து இதை பயன்படுத்த முடியாது. இந்த மாதிரி பச்சரிசிக்கு மேலே இதை வச்சுருங்க. என்கிட்ட இருக்க மிச்ச காயின், 1 ரூபாய் காயின் அது எல்லாமே இருந்தது. அதெல்லாம் அப்படியே அது மேலேயே வச்சுட்டேன் நான். அம்பாளுக்கு பக்கத்தில் தாமரை மணி மாலை, கோமதி சக்கரம், மஞ்சள், குங்குமம் எல்லாமே நான் வச்சுருக்கேன். குலதெய்வ சொம்பு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூடையே கொஞ்சம் பன்னீரும் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களோட குலதெய்வம் ஆண் அப்படின்றதுனால நான் வந்து ஏலக்காய், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், விபூதி, அதுக்கப்புறம் சந்தனம் இதையெல்லாம் ஆட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுடையது வந்து பெண் குலதெய்வமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மஞ்சள், குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு 2 குலதெய்வம் இருக்குது, ஆண் பெண் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னா 2 சொம்பு தனியாக தயார் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து நாமம் போடுவோம். அதனால் எங்களோட குலதெய்வ சொம்புக்கு நான் நாமம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாமமாக பட்டையான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெள்ளி விளக்குலேயும் நான் 5 ரூபாய் காயின் கொஞ்சமாக அக்ஷதை போட்டுட்டு அதையும் வந்து நான் வாராகி முன்னாடி வச்சு எப்பவுமே ஏற்றுவேன். அசைவம் சாப்பிடாத நாட்கள்லாம் பார்த்து தான் நான் வாராகி அம்மனுக்கு வந்து விளக்கேற்றுவேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுடைய சக்கரத்துக்கு முன்னாடி எப்பொழுதுமே ஒரு விளக்கு ஏற்றுவேன். அம்பாளுடைய பாதம் இருக்குது, அதில் வந்து நான் ஐஸ்வர்ய கோலம் அச்சில் போட்டுக்கிறேன். நீங்கள் கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய அச்செல்லாம் கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையும் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பூஜையை நீங்கள் 9 வாரங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய பணத்தடை, பண கஷ்டம் 2மே வந்து விலகும். எப்பொழுதுமே பூஜை அறையில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு பிடித்தமான ஹிருதய கமல கோலம், ஐஸ்வர்ய கோலம், தாமரை கோலம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. குலதெய்வத்துக்கு எப்பொழுதுமே நம்ம மண் அகல் தீபம் தான் ஏற்றணும். அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் நெய் தீபமாகவும் ஏற்றிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் விட்டும் தீபம் ஏற்றிக்கலாம். இருபத்தி 1 ரூபாய் நாணயம் வைத்து செய்யப்படுற இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இந்த பூஜையை கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா பழம்புரி சங்கு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பன்னீரும் தண்ணீரும் கலந்து வச்சுக்கிறேன். சங்கை வந்து எப்போவுமே கீழே வைக்கக்கூடாது. என்கிட்ட சங்கோட ஸ்டாண்ட் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி தட்டில் தான் வச்சுருக்கேன். அதற்கு அடியிலையும் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதில் 1 ரூபாய் நாணயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது பொடி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக துளசி வச்சுட்டு நான் சுவாமி முன்னாடி வச்சுட போகிறேன். பஞ்ச பாத்திரத்துலேயும் நம்ம தினமுமே தண்ணி மாற்றி சுவாமிக்கு வந்து பூஜை செய்யணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பு தீபத்துக்காக கல்லுப்பு தான் கூட்டிகிட்ருக்கேன். நான் ரொம்ப நாளாகவே கல்லுப்பு தீபம் வந்து ஏற்றிட்டுருக்கேன். நல்ல விசேஷ பலன் இருக்குது. கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. இந்த வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
கழுப்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகல் வச்சு 1 ரூபாய் நாணயம் கொஞ்சமாக அக்ஷதை வச்சு இந்த மாதிரி ஐஸ்வர்ய கோலம் நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போட முடிஞ்சால் போட்டு ஏற்றுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே வந்து அம்பாள் முன்னாடி ஒரு வெள்ளி விளக்குக்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் நாணயம் கொஞ்சமாக அக்ஷதை போட்டுட்டு தான் நான் வச்சுருக்கேன். எப்பவுமே ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமல கோலம்லாம் போடுங்க, பூஜை அறையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே பஞ்சகவ்ய தீபம் அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் பஞ்சகவ்ய தீபம் ஏற்றலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஏற்றும் பொழுது மிகுந்த விசேஷ பலன் கொடுக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஏற்றிக்கங்க. எல்லா விளக்குக்குமே நான் நல்லெண்ணெய் தான் விட்டு ஏற்றுவேன். பஞ்சகவ்ய தீபத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் விட்டு ஏற்றிக்குவேன். பஞ்சு திரி கிடைச்சதுன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். திரியை எப்பவுமே ரெட்டையாக போடுங்க, ரெட்டையாக போட்டு தான் ஏற்றணும். அதே மாதிரி காமாட்சி அம்மன் தீபத்தை தனித்து வைக்கக்கூடாது. எப்பவுமே காமாட்சி அம்மன் தீபத்துக்கு பக்கத்தில் 2 துணை விளக்குகள் எப்பொழுதுமே இருக்கணும். இதை நான் எப்பவுமே சொல்கிறது தான். இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். வாராகி அம்மனுக்கு சிகப்பு நிற திரி போட்டு தான் நான் எப்பவுமே தீபம் ஏற்றுவேன். குலதெய்வத்துக்கு பஞ்சு திரி தான் போட்டிருக்கேன். அம்பாள் முன்னாடி ஏற்றுற தீபத்துக்கு மஞ்சள் நிற திரி போட்டுக்குவேன். இது துணை விளக்கு, அதுக்கும் ஒரு திரி போட்டிருக்கேன். மேலேயும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். எப்பொழுதுமே தீபம் ஏற்றும் பொழுது ஃபஸ்ட்டு நிலைவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த தீபத்தை கொண்டு வந்து தான் நம்ம உள்ளே எல்லாமே தீபம் ஏற்றிக்கணும். அதனால் நான் முதல்ல நிலைவாசலில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் நான் தீபம் ஏற்றிக்கிறேன். நம்ம ஒரு விளக்காக ஏற்றக்கூடாது, எப்பவுமே 2 விளக்கு அதற்கு மேற்பட்ட விளக்குகள் நம்ம ஏற்றிக்கலாம். குத்து விளக்கு மட்டும் நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்றிக்குவேன், மற்ற தீபம் எல்லாமே ஏற்றிக்குவேன். சின்னதாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தான் நம்ம பூஜை பண்ணணும். விசேஷ நாட்களில் வந்து நாங்கள் இலை போட்டு எங்களுக்கு படைக்கிற வழக்கம் இருக்குது. அதனால் விசேஷ நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டு படைச்சிக்குவோம். அம்பாளுக்கு மலர்கள் சாற்றி அக்ஷதையால் நான் கொஞ்சம் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். குலதெய்வ சொம்புக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்கேன். நெய்வேத்தியத்துக்கு கல்கண்டு தான் வைக்க போகிறேன். நீங்கள் கல்கண்டு, திராட்சை, அவல், பொரி கடலை எது ஒன்றா வைக்கலாம். சாதம் வந்து வடிச்சிங்கன்னா கூட ஒரு சொட்டு நெய் விட்டு அம்பாளுக்கு வந்து தினமுமே பூஜை பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்க அம்பாளுக்கு தினமும் நித்திய பூஜை கண்டிப்பாக செய்யணும். சிலை வச்சுருந்தா தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஃபோட்டோ வச்சுருந்தாலும் கூட நம்ம வந்து அம்பாளுக்கு தினமும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனை நம்ம பண்ணிக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து தூபம் போடணும். ஊதுவத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி வாசனையான பொருட்களை வச்சு அம்பாளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழிபாடு செஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம பூஜை வந்து நமக்கு பலன் கொடுக்கும். நான் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக சாம்பிராணி போடுவேன். கற்பூர ஹாரத்தி காமிச்சு நம்மளோட பூஜையை நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.